வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என் அன்பு தோழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது மெசகன் டாக் ஷிப் பில்டிங் கம்பெனி. இதோட பிஇ 34.87, செக்டார் பிஇ 41.07, ROE 31.02%. டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்தது. அதாவது நேற்று வரைக்கும். இன்றைக்கி 2055.05ங்கிற லோ ப்ரைஸாக வச்சுட்டு 2250 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 11% விலை ஏறி பின்னாடி 2231 ரூபா 55 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட ட்ரெண்ட் லைனை 2225 ஏற்கனவே இப்போ பிரேக் பண்ணிருச்சு. ஆனாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 2235 தான் இருக்குது. ஒருவேளை 2235 தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்து இதோட ரெசிஸ்டன்ஸ் 2340 இருக்குது. அதையும் தாண்டி க்ளோஸ் வச்சுச்சுன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 2555 இருக்குது. மார்க்கெட் கண்டிஷன் ரொம்ப ஃப்ளக்சுவேட்டாக இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி 60% ஷேரு நல்ல விலை ஏறி இருக்குது. குறிப்பாக பேங்கிங் ஷேர்ஸ் எல்லாமே நல்ல விலை ஏறி இருக்குது. இருந்தாலும் இதை முழுமையாக நம்ப முடியாது. அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் பேங்க். இது ஒரு இந்தியன் கமர்ஷியல் பேங்க். இதோட பிஇ 12.7, செக்டார் பிஇ 6.49, ROE 9.57%. இதோட 52 வீக் லோ 46 ரூபா 50 பைசா. இன்றைக்கி 47 ரூபா 0.06 பைசாவில் இருந்து 19%, சுமார் 19% ஏறி 56.24 பைசாவை தொட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் இறங்கி 55 ரூபா 34 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 55 இருக்குது. அதை இன்னைக்கு பிரேக் பண்ணிடுச்சு. ஆனாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 56 ரூபா 50 பைசாவில் தான் இருக்குது. இன்றைக்கி 19% ஏறினதுனால நாளைக்கு ஒருவேளை கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டுக்கு மேலே, அதாவது 56 ரூபா 50 பைசாவுக்கு மேலே க்ளோஸ் வச்சாதான் அதுக்கு மேலேயும் ஏறும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 56 ரூபா 50 பைசாவை தாண்டி க்ளோஸ் வச்சா இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 61 ரூபாயில் இருக்குது. ஒருவேளை அந்த 61 ரூபாயும் தாண்டி க்ளோஸ் வச்சிச்சுன்னா அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் 66 ரூபாயில் இருக்குது. எப்போவுமே ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை நகட்டிட்டு போகிறது தான் பாதுகாப்பானது. நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி. இதோட பிஇ 22.84, செக்டார் பிஇ 46.84, ROE நாட் மார்க்ட். 19th டிசம்பர்லேருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்த இந்த ஸ்டாக்கு. இதோட 52 வீக் லோ 168 ரூபாயில் இருக்குது. இன்றைக்கி 175 ரூபாயில் இருந்து 195 ரூபா 99ங்கிற ஹை ப்ரைஸ், அதாவது கிட்டத்தட்ட 11% ஏறிட்டு திருப்பி 190 ரூபா 76 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 205 தான் இருக்குது. ஒருவேளை அது 205 ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலும் கூட எப்போது அது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டான 222 தாண்டி க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் பாதுகாப்பானது. அதுக்கு மேலே கட்டாயமாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டான 222 கட் பண்ணி மேலே ஏறினாங்கன்னா இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸு 238 ரூபா 50 பைசாவில் இருக்குது. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸு 270 ரூபாயில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் நல்லா இருந்தாலும் ஒருவேளை திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படி இறங்குச்சுன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ இதோட ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுதோ அதுக்கப்புறம் இது ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை, see you.